இந்த கதையில பொண்ணுதான் மாப்பிள்ளைக்கு தாலி கட்டுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ஹீரோட மாமனாரு ஹீரோ கிட்ட வந்து இனிமே வைஃபை வாடி பொடின்னு சொல்லக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். வாடி பொடிங்கிறதுல ரூமோட வச்சுக்கோங்க, அது மரியாதையா இருக்காதுன்னு சொல்றாரு. இதுக்கிட்ட ஹீரோ சோகமாகறாரு. ஹீரோ அம்மா வீட்டுக்கு போறதுக்கு பர்மிஷன் கேக்குறாரு, ஆனா பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. ஹீரோயினும் எனக்கு டைம் இல்ல, நெக்ஸ்ட் வீக் போலான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட உங்க அப்பா எல்லாத்துக்குமே குறை சொல்றான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கொஞ்ச நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், சரியாயின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வர்றதுக்காக குடும்பமே வெயிட் பண்ணுது. ஆக்சுவலா ஹீரோ நைட்டு தாலியை கழட்டி வச்சிருப்பாரு. அதை பார்த்து ஹீரோயினோட அப்பா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட ஏற்கனவே சமைக்க தெரியல, எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியல, எதையுமே கிளீனா கூட வச்சுக்க மாட்டேங்கிறான், ஆனாலும் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போறேன், ஒரு ஆம்பளை லட்சணமா தாலியை கூட போட்டுக்க முடியாதா, எங்க வீட்டுல என்ன வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. ஹீரோ என்ன வேணா சொல்லுங்க, ஆனா என் குடும்பத்தை பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோட அப்பா நான் உன் குடும்பத்தை பத்தி தான் பேசுவேன், அவங்க ஒழுங்கா வளர்க்கல, அதனாலதான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆகி வாயை மூடிட்டு போய் ஓரமா உட்காரான்னு சொல்லி திட்டிடுறாரு. இதை பார்த்து ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஹீரோவை அடிச்சிடறாங்க. ஹீரோ இப்ப கண்ணை முடிச்சு பாக்குறாரு, அவர் பெட்ல தான் இருக்காரு. அவர் பார்த்தது எல்லாமே கனவுலதான். ஆக்சுவலா அன்னைக்கு தான் ஹீரோயினை பொண்ணு பாக்குறதா இருப்பாரு. வெறும் கனவே நம்மளால தாங்க முடியலையே, பொண்ணுங்களே இப்படிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றாங்கிற விஷயத்த யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போற இடத்துல ஹீரோவோட அப்பா அம்மா கிட்ட ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. புரிச்சு என்னதான் ராணி மாதிரி பாத்துக்கிட்டாலும் பெண்கள் எப்பவுமே அவங்க பெத்தவங்க வீட்டுல ராணியா தான் இருக்காங்க, அதனால என் பொண்டாட்டி எப்பவும் ராணியாவே இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னா இருக்கணும், அதே நேரத்துல எனக்கு அவளும் நான் அவளுக்கும் தாலி கட்டுவோம், எல்லாத்துலயும் எங்க வாழ்க்கையில நாங்க ஈக்குவலாவே இருப்போம்னு சொல்றாரு. எல்லாத்தையும் விட நம்ம பெத்தவங்க வீட்டுக்கு போறது கூட இன்னொருத்தவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு போன்னு நினைக்கிறது தான் இருக்கத்துலயே பெரிய கொடுமை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.